அனைவருக்கும் வணக்கம். டுடே கிளாஸ் யூனிட் 5 கேம் தியரி. தமிழில் வந்து நம்ம விளையாட்டு கொள்கை. ஸோ அப்போ கேம் தியரினா என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த நமக்கு வந்து அந்த இப்போ இருக்கிற வேர்ல்டில் அந்த போட்டி சூழ்நிலைன்றது நமக்கு நிறைய இருக்குது, அப்படி தானே? அப்போது என்னென்னா, ஒருவருக்கொருவர் எதிரெதிரான அல்லது மறுதலைக்கு விருப்பம் உடையவர்கள் ஒருவருடைய செயல் இன்னொரு மற்றவருடைய செயலை பொறுத்து தான் அமையும். இது காலத்தினுடைய முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு தேவையாக இருக்குது. சரியா? அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இன்றைய சூழ்நிலை ஒரு போட்டி சூழ்நிலை, போட்டி உலகமாக இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி போட்டி உலகத்தில் இந்த போட்டி சூழ்நிலை இருக்குது இல்லையா, இந்த போட்டி சூழ்நிலையினுடைய பண்புகளை தான் நம்ம என்ன பண்ண விளையாட்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்போது என்ன சொன்னால், ஒரு போட்டி சூழ்நிலை ஒரு குறிப்பிட்ட சில பண்புகளை பெற்றிருந்தால் அது ஒரு விளையாட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அப்போ ஒரு போட்டி சூழ்நிலை நீயா நானா, அதுதானே நீயா நானான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். கரெக்டாக? அப்போது ஒரு விளையாட்டு அப்படின்னு என்ன அர்த்தம், அதில் ஒரு முடிவுறு போட்டியாளர்கள் இருக்கணும், அப்படி தானே? அப்போது இவன் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கிரிக்கெட்டில் எவ்வளோ இருக்கணும், 11 நம்பர்ஸ் இருக்கணும். அவர்கள் தான் நம்ம என்ன சொல்லுவோம், வீரர்கள், பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த இப்போ கிரிக்கெட்டில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் ஒவ்வொருவரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எம்எஸ் தோனி, அவர் என்ன கீப்பிங் பண்ணுறதுல ஒரு மிகச்சிறந்த உத்தி, ஒரு டீம் வழிநடத்துவதில் பண்ணுவார். விராட் கோலி பேட்டிங்கு, ஸோ அப்புறம் ஆல்ரவுண்டர் ஹார்திக் பாண்டியா, ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க. அவங்க ஒரு சில என்ன பண்ணுவாங்க, ஒரு சில ஸ்ட்ராட்டஜியை ஒரு ஸ்பெஷலாக இருப்பாங்க. ஒரு சிலர் எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்கிறவங்கள அவங்க இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு வீரரும் என்ன பண்ணுவார், அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ராட்டஜியை அந்த விளையாட்டில் பயன்படுத்துவார். அதுக்கப்புறம் ஒரு விளையாட்டுக்கும் ஒரு விளைவு உண்டு. என்ன விளைவு? வெற்றி தோல்வி, அப்படி தானே? ரைட், ஓகே. இதுதான் நம்ம கிரிக்கெட்டில் ஒரு விளையாட்டு அப்படின்னா இதுதான் கண்டிப்பாக இருக்கணும். என்ன இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட போட்டியாளர் இருப்பாங்க, அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஒரு பெரிய லெவலில் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அது விளையாட்டுக்குன்னு ஒரு விளைவு உண்டு. ஸோ அப்போ இது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம், கேம் தியரி. ரைட்டா? அப்போ கேம் தியரியில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா 2% 0 சம் கேம். 2% என்ன அர்த்தம், 2 நபர்கள் மட்டும்தான், 2 பேர் என்னது விளையாடுவாங்க. அப்போ ஒரு விளையாட்டில் என்ன பண்ணுது, 2 நபர்கள் மட்டுமே விளையாடும் போது அதுதான் என்னது 2% 0 சம் கேம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது 2% 0 சம் கேமில் ஒருவருடைய நஷ்டம் மற்றவருடைய லாபம், அப்படி தானே? ரைட். அப்போ ஒருவருடைய நட்டம் மற்றவருடைய லாபத்தையும் கூட்டினா கிடைக்கிறது என்ன கிடைக்கும், 0. சரியா? ஒருவருடைய நஷ்டம் மற்றவருடைய லாபம் அதுதான் 0, அதுதான் 0 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி கிடைச்சதுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், 2% 0 சம் கேம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த மாதிரி அதனுடைய சம்மோட வேல்யூ வந்து 0 இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், அது வந்து என்னது 2% 0 சம் இல்லை, அந்த கேம் இல்லை அப்படின்றது அர்த்தம். சரியா? அப்போது நம்ம ஃபைனலாக நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, 2% 0 சம் கேம்னா கண்டிப்பாக ஒருவருடைய நஷ்டம் மிகச்சரியாக மற்றவருடைய லாபமாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். சரியா? ரைட், ஓகே. அதுதான் பாருங்கள், சொல்லியிருப்பாங்க பாருங்கள். When there are 2 players in game is called 2% 0 sum game. ஓகேவா? The algebraic sum of gain losses of all players is 0 in a game, then the game is called 2% 0 sum game. So otherwise it is called as a non-zero sum game. Right? Okay. அடுத்தது பிளேயர். அந்த காம்படிட்டர் இன் தி கேம் இஸ் கால்ட் as a player. அப்போ நம்ம விளையாட்டில் போட்டியாளர்கள் அவங்க தான் நம்ம பிளேயர்னு சொல்கிறோம். ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜினா ஒன்றும் கிடையாது, ஒரு வீரர் அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கைவசம் உள்ள ஒரு என்னது ஒரு விதி, அதுதான் நம்ம அவருடைய ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம சொல்லுவோம் பும்ரா வந்து பவுலிங்கில் ஒரு ஸ்பெஷலான ஆள், அவர் எப்படி போடார் என்ன போய் யாரும் சொல்ல முடியாது. அதேமாதிரி எம்எஸ் தோனி அவர் அப்பீல் போனார்னா கண்டிப்பாக அது என்ன இருக்கும், 99% அது விக்கெட்டாக தான் இருக்கும், அதை மாற்றவே முடியாது. ஸோ
ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு சில வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கைவசத்தில் இருக்கிற அந்த விதியை வந்து தான் நம்ம என்ன சொல்லலாம், அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன சொல்லலாம், 2 விதமா சொல்லலாம். ஒண்ணு பியூர் ஸ்ட்ராட்டஜி, இன்னொன்னு வந்து என்னது மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். இந்த பிளேயர் select the same strategy each time is referred as pure strategy. இப்போ ஒரு பிளேயர் தொடர்ந்து ஒரே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவார். என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிள் விராட் கோலி பேட்டிங் தான் பண்ணுவார். அவர் பவுலிங் போட தெரியும், இருந்தாலும் நம்ம அவர் என்ன பண்ணுறது யூஸ் பண்ணுறதில்ல. சரி, அவருடைய நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பேட்டிங் ஆர்டரில் வைக்கிறோம். இப்போ பும்ரானா என்ன பண்ணுவோம், ஒரு பவுலிங் ஆர்டரில் வைக்கிறோம், அவர் பேட்டிங் வந்து அதில் கடைசியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி எம்எஸ் தோனி என்ன பண்ணுறான், விக்கெட் கீப்பருக்கு அவர் மெயினாக யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த லாஸ்ட்டு அந்த ஐபிஎல்ல கடைசி வரைக்கும் வரன்ட்டு வரவே இல்லை. ஸோ அது ஒரு ஏமாற்றம். அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு பியூர் ஸ்ட்ராட்டஜி, ஒரு 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 பிளேயர் என்ன பண்ணுவார், சேம் ஸ்ட்ராட்டஜி எல்லா டைமும் யூஸ் பண்ணுவார். இப்போ மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி என்ன சார் அப்படின்னா, when the player combination of strategies then it is known as மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி. இப்போ ரவீந்திர ஜடேஜா என்ன சொல்லலாம், அவர் மிகச்சிறந்த ஒரு பேட்டிங் ஆர்டரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், ஒரு பவுலிங் ஆர்டரு அதுவும் இருக்குது. நல்ல ஃபீல்டரு, நல்லா காமெடியாகவும் பண்ணுவார். ஸோ அப்போ அதெல்லாம் அந்த விளையாட்டுக்கு தேவையான மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி அவர்கிட்ட எல்லாமே உண்டு. அதுதான் இது ஆல்ரவுண்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் இது மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படின்னா, ஒரு வீரர் எந்த உத்தியை பயன்படுத்தினா அவருக்கு கெயின் கிடைக்குமோ அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த வீரருடைய ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நல்லா பும்ரா வந்து நல்லா பவுலிங் போடுவார். அவரை போயிட்டு நீ பேட்டிங் பண்ணியானு ஃபஸ்ட்டில் இறக்கி விட்டோன்னா ஆகும், இல்லை நீ விளையாடி தான் ஆகணும்னா என்ன ஆகும், பண்ண முடியாது. ஸோ அப்போ அவருக்கு என்னவோ அதை கொடுக்கணும். இப்போ விராட் கோலி பேட்டிங் ஆடுறார், அவர் நல்லா எதிர் டீம் வந்து இப்போ நல்ல குட் பர்ஃபார்மில் இருக்கிற பேட்டிங் ஆடும்போது நீ பவுலிங் போட்டுன்னு என்ன பண்ணுவார், இவர் போட்டால் பவுலிங்கில் 6 கூட போகும். ஸோ அப்போ அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எதிர் வீரர் எந்த உத்தியை அல்லது உபயோகப்படுத்துகிறாரோ படுத்தும்போது ஒரு வீரருக்கு எந்த உத்தி அதிகமான லாபம் அப்படின்னு அர்த்தம். எந்த பிளேயரு அவருக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுமோ அந்த ஸ்ட்ராட்டஜி மூலயமா அவர் கிடைக்கிற கெயின் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி. அதான் சொல்கிறேன், ஸ்ட்ராட்டஜி ஆஃப் தி பிளேயர் விச் கிவ்ஸ் ஹிம் மோர் கெயின் irrespective ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் ஹிஸ் காம்படிட்டர் இஸ் கால்ட் ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் தி கேம். வேல்யூ ஆஃப் தி கேம் என்ன சொல்கிறாங்க, வேல்யூ ஆஃப் தி கேம்னா அந்த விளையாட்டினுடைய ஒரு மதிப்பு அதானே. இப்போ it is the expected pay of play when all the players of the game follow their optimum strategy. அப்போது வேல்யூ ஆஃப் தி கேம்னா இப்போ ஒரு வேலை வின் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன், இந்த டீம் நான் வின் பண்ணிடுறோம் அப்படின்னா எல்லா பிளேயர்ஸும் அவங்களுடைய ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தினா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்ம வின் பண்ண முடியும். ஒரு டீமில் 11 பேருமே சிறப்பாக இருந்தால் அந்த டீம் வந்து அவன் கண்டிப்பாக வின் பண்ணணும். அதை தான் சொல்கிறாங்க. ஒரு விளையாட்டில் அனைத்து வீரர்களும் தங்களது சரியான உத்தியை பயன்படுத்தினாங்கன்னா அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு லாபம் பட்டுவாடா தான் பே ஆஃப். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், விளையாட்டினுடைய மதிப்பு, அதுதான் லாபம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு பே ஆஃப் மேட்ரிக்ஸ். பே ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ பே ஆஃப் கேம் கேன் பி ரெப்ரசன்டட் இன் தி ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் கால்ட் பே ஆஃப் மேட்ரிக்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஒரு மேட்ரிக்ஸஸ். சரியா, இங்கே என்னது B2 B4 என்னது BN, என்ன சொல்கிறேன், A1 A2 என்னது AM. ஸோ அப்போ என்ன ஃபஸ்ட்டு A1 A12 A13 இது மாதிரி போகும். அதே மாதிரி இங்கே A21 இங்கே என்னது AM1. அப்போ இதுதான் அதுதான் பே ஆஃப் கேம் கேன் பி ரெப்ரசன்ட் இன் தி ஃபார்ம் பே ஆஃப் மேட்ரிக்ஸ். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஏபி 2 வீரர் இருக்காங்க, அது பாருங்க ஏபின்னு 2 பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அந்த ஏன்ற பிளேயர்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு, எம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாரு, பின்றவங்க என் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஏ எப்பயுமே இந்த கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏ எப்பயுமே என்ன பண்ணுவார், கெயின் பண்ணுறவராக தான் இருப்பார். எப்பயுமே ஏ வந்து என்னது கெயின் பண்ணுறவராக தான் இருப்பார். அடுத்தது
பி வந்து என்னன்னா லாஸ் நஷ்டமாகறவராக இருப்பார். பி வந்து என்னது லாஸ் பண்ணுறவராக இருப்பார். சரியா? அப்படின்னு தான் நம்ம எப்பயுமே எடுத்துக்குவோம். அப்போது அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் என்னன்னா இப்போ ஏஐஜே அதுதான் நான் சொல்கிறேன். ஏஐஜே ஏஜேன்னா இதுதான். அந்த ஏஐஜேன்றது என்ன அப்படின்னா வீரர் ஏ வந்து தனது அண்ணது 5வது ஸ்ட்ராட்டஜியும் பின்ற பிளேயரு ஜேயாவது ஸ்ட்ராட்டஜியும் பயன்படுத்தும் போது ஏக்கு அளிக்கக்கூடிய ஒரு பேயர் மேட்ரிசஸ் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஏஐஜே அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மேட்ரிசஸ் ஃபார்மில் சொல்கிறோம். சரியா? ரைட், ஓகே. இது பேயர் மேட்ரிசஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு மேக்ஸிமின் மினிமேக்ஸ். மேக்ஸிமின்னா என்ன தெரியுமா? இந்த ஒரு வார்த்தையிலே நான் சொல்லிடுவேன். என்ன தெரியுமா மேக்ஸிமின்னா என்ன? மினிமம் முதல்ல கண்டுபிடிக்கணும், அதில் என்ன பண்ண மேக்ஸிமம் எடு, அதுதான் என்னது மேக்ஸிமின் அப்படின்னு அர்த்தம். நோட் டவுன் தி மினிமம் பே ஆஃப் இன் ஈச் ரோ அப்படின்னு அர்த்தம். இங்கே இருக்கிற எல்லா ரோலையும் மினிமம் நம்பர் என்ன, மினிமம் நம்பர் 2, 1 இந்த மாதிரி கண்டுபிடி. அண்ட் கன்சிடர் தி மேக்ஸிமம் அமாங் தம். அதுக்கப்புறம் என்னது இதில் எது மேக்ஸிமம் தான் கன்சிடர் பண்ணு. இட் இஸ் தி மேக்ஸிமம் வேல்யூ. இட் இஸ் தி என்னது மேக்ஸிமம் வேல்யூ. நோட் டவுன் தி மேக்ஸிமம் பே ஆஃப் இன் ஈச் காலம். அப்போ காலத்தில் என்ன பண்ணு மேக்ஸிமம் எடு. மேக்ஸிமம் என்னது மேக்ஸிமம் என்னன்னு பாரு. அதில் என்ன பண்ணு மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணு. அதுதான் என்னது மினிமேக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லணும்னா இப்போ நீங்கள் நல்லா கேட்டீங்க. சிம்பிள் ஒரே ஒரு விஷயம்தான். என்னன்னா ரோ மினிமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. காலம் மேக்ஸிமா. சரியா? அப்படின்னா அர்த்தம் ஒரு மேட்ரிசஸ் இருக்குது 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ ரோவில் மினிமம் என்னது 1, இங்கே என்னது 4, இங்கே 7. காலத்தில் மேக்ஸிமம் எவ்வளோ 7 8 9. அப்போது ரோ மினிமா அப்படின்னு அந்த ரோவில் மினிமத்தில் மேக்ஸிமம் எடு, காலத்தில் மேக்ஸிமத்தில் மினிமம் எடு. இதுதான் வந்து என்னது மேக்ஸிமின் அப்படின்னா மீனிங். அதுதான் மினிமம் முதல்ல வந்து இது என்ன மீனிங் அப்படின்னா மினிமம் முதல்ல எடுக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன பண்ணணும் மினிமத்துக்குள்ள மேக்ஸிமம் எடுக்கணும். இது செகண்ட். தட் இஸ் என்னது மேக்ஸிமின். இது வந்து மினி மேக்ஸ்னா அர்த்தம். முதல்ல மேக்ஸிமம் எடுக்கணும், அதுக்கப்புறம் மினிமம் எடுக்கணும். சரியா? ரைட், ஓகே, பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் சேடல் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன சொன்னோம் சேடல் பாயிண்ட். If the maximum gain of player A is equal to minimum loss of the player B, then the game is said to have a saddle point. Saddle point என்னது அப்படின்னா ஈக்குவலிபிரியம் பாயிண்ட் நம்ம சொல்லுவோம். The corresponding strategies are called optimum strategies. The amount pay of saddle point is called the value of the game. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ நான் இங்கே சொன்ன பாரு, நான் சொல்லியிருக்கிறேன் ரோல மினிமா, காலத்தில் என்னது மேக்ஸிமா. அது பாரு ரோவில் மினிமத்தை எல்லாமே போட்டோமா 1 4 7, இங்கே காலத்தில் மேக்ஸிமம் 7 8 9. அப்போது இந்த இப்போ கண்டுபிடிச்சிட்டான். மினிமத்தில் மேக்ஸிமம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சொல்லலாம் இது நம்ம சொல்லலாம் மினிமத்தில் மேக்ஸிமம் இதுதான். சரியா? அதேமாரி மேக்ஸிமத்தில் மினிமம் என்னது இது. ஸோ அப்போ இது ரெண்டும் மீட் ஆகிற இடம் என்னது இந்த பாயிண்ட் தான் சேடல் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். சரியா? சேடல் பாயிண்ட் சேடல் ஈக்குவலி இருப்பாங்க. கரஸ்பாண்டிங் ஸ்ட்ராட்டஜி இஸ் கால்ட் ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி. இதுதான் அது கேம், இந்த வேல்யூ ஆஃப் தி கேம் அப்படின்னு நம்ம வரும். சரி, அந்த சேடல் பாயிண்ட் எப்படி சார் டிட்டர்மின் பண்ணுறது அப்படின்னா இப்போ நீங்கள் எல்லாம் கவனிங்க. செலக்ட் தி மினிமம் எலமெண்ட் ஆஃப் ஈச் ரோ அண்ட் ரைட் அண்டர் ரோ மினிமா காலம். அப்படின்னு அர்த்தம் இந்த பார். இப்போ இதுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ நான் அதை சொல்ல இதை முடிக்கிறேன். செலக்ட் தான் மினிமம் எலமெண்ட். அப்போ இதில் மினிமம் எலமெண்ட்டு 0, இதில் மினிமம் எலமெண்ட் என்னது 1. நெக்ஸ்ட் செலக்ட் தி மேக்ஸிமம் எலமெண்ட் ஆஃப் ஈச் காலம் அண்ட் ரைட் காலம் மேக்ஸிமம் ரோ. அப்போது இதில் ரோ மினிமம், காலத்தில் என்னது மேக்ஸிமம். இதனோட மேக்ஸிமம் என்னது 0, இதனோட மேக்ஸிமம் என்னது 4. ஃபைண்ட் மேக்ஸிமம் எலமெண்ட் இன் ரோ மினிமம் கால் என்னது மேக்ஸிமம். அப்படின்னா அர்த்தம் இதில் எது மேக்ஸிமம் ரோவில் இதுதான் என்னது ரோ மினிமம், இதனது காலம் மேக்ஸிமம். அப்போது ரோ மினிமத்தில் எது மேக்ஸிமம்னா 0, காலம் மேக்ஸிமத்தில் எது மினிமம்னா 0. அப்போ இதுவும் இதுதான் அப்படிதான். சரியா? அதான் சார் மினிமம் எலமெண்ட் இன் காலம் மேக்ஸிமம் ரோ இட் கால்டு மினிமேக்ஸ்.
If maximin minimax, then the element is called saddle point of the pay-up matrix. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இதைத்தான் நான் என்ன சொல்கிறேன், pay-up matrices அப்படின்னு நான் எழுதுகிறேன். இதை நான் என்ன பண்ணுறேன், pay-up matrices அப்படின்னு எழுதுகிறேன். ரைட்டா? ஓகே. அப்போது நெக்ஸ்ட் the game can have more than one saddle point with the same value of the game. அப்படின்னா என்ன அர்த்தம், இது பண்ண ஒரு விளையாட்டில் நிறைய சேடல் பாயிண்ட்டு, ஒன்றுக்கும் மேற்பட்ட சேடல் பாயிண்ட்டு இருக்கலாம். இப்போ புரியுதா? இப்போ இவ்வளோ தூரம் நம்ம சொன்னோம்ல, இதுதான் இந்த சம்மு, இதுக்குண்டான ரிசல்ட் இதுதான். ஆனால் இந்த ரிசல்ட்டுக்கு நான் ஒரே ஒரு பக்கத்தை சொல்லிடலாம், இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், டீட்டெயிலாக நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ நீங்கள் பாருங்கள். சரியா? செலக்ட் தி மினிமம் வேல்யூ ஆஃப் ஈச் ரோ அண்ட் ரைட் இட் அண்டர் ரோ மினிமம் காலம் ஷோன் பிலோ. சரியா? அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், முதல்ல நான் ரோவில் மினிமத்தை நான் எடுக்கிறேன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுறேன், A1 A2 என்னது 0 2 -1 4 B1 B2 ரோவில் மினிமம். சரியா? இது ரோ மினிமத்தில் பண்ணால் 0 என்னது -1. அதுக்கப்புறம் செலக்ட் தி மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஈச் காலம் அண்ட் ரைட் இன் காலம் மேக்ஸிமம் இன் ஷோன் பிலோ. அப்போ காலத்தில் மேக்ஸிமம் இதில் வந்து மேக்ஸிமம் அது 0, இதில் மேக்ஸிமம் அது 4. சரியா? ரைட், ஓகே. ஃபைண்ட் மேக்ஸிமம் எலமெண்ட் இன் ரோ, மினிமம் காலம் இஸ்னது 0. அப்போ இந்த மினிமத்தில் மேக்ஸிமம் 0, மேக்ஸிமத்தில் மினிமம் வந்து என்னது 0. ஸோ அப்போ 0 தான் நமக்கு தேவையான ஆன்சர். அப்போது மேக்ஸிமம் மினிமேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. சேடல் பாயிண்ட் எக்ஸிஸ்ட், தி சேடல் பாயிண்ட் இஸ் 1,1. அப்போது நமக்கு சேடல் பாயிண்ட்னா எனக்கு 0ன்னு கிடச்சிது. அந்த 0 எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த மேட்ரிக்ஸில் எங்கே இருக்கு, இங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே இருக்குன்னா இதனுடைய பிளேஸ்னா 1,1க்கு பிளேஸ்னு அர்த்தம். அதான் சேடல் பாயிண்ட் 1,1. தி வேல்யூ ஆஃப் தி கேம் என்னது 0. வேல்யூ ஆஃப் தி கேம் வந்து 0. அப்போ ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஏ இஸ் A1, ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பி இஸ் B1. அப்போது இங்கே ரெண்டுமே என்னது இதுதான். அப்போ A1 இது, B1 இது, அந்த இதுதான் ஆன்சர். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், சேடல் பாயிண்ட்டு ஃபைண்ட் பண்ணுறோம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சொல்லுது, சால்வ் தி ஃபாலோவிங் கேம். சரியா? இது மேட்ரிசஸ், இது இந்த மாதிரி போடணும். ரைட், ஓகே. லெட் அஸ் ஃபைண்ட் மினிமேக்ஸ் ஆஃப் ஈச் ரோ, மினிமம் ஆஃப் ஈச் ரோ அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் ஈச் காலம் ஷோன் பிலோ. அப்போ மினிமம்னா இதுதான் மினிமம். சரியா? அப்போ இதில் இந்த ஃபஸ்ட் ரோவில் மினிமம் -3, இதில் மினிமம் 0, இதில் மினிமம் -2, இதில் மேக்ஸிமம் -5, மேக்ஸிமம் 0, மேக்ஸிமம் 6. ஸோ அப்போ இது ரெண்டு காமனாக ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்பர் இருக்கிற 0 இருக்குது. பார்க்கலாம், அடுத்து நான் சொல்கிறேன் பார்ப்போம். நவ் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு, மேக்ஸிமம் என்ன அர்த்தம், மேக்ஸிமம் ஆஃப் மினிமம். இதில் இந்த மினிமத்தில் மேக்ஸிமம் 0, மினிமம் ஆஃப் மேக்ஸிமம். அப்போ இந்த மேக்ஸிமத்தில் எது மினிமம் அப்படின்னா 0. அப்போ இது ரெண்டுக்குமே காமனாக ஈக்குவலாக இருக்குது. அப்போ சேடல் பாயிண்ட் எக்ஸிஸ்ட்டு. அப்போ சேடல் பாயிண்ட் எனக்கு எங்கே கிடைக்குதுன்னா இங்கே கிடைக்குது சார். அப்போ எனக்கு 0 இங்கே கிடைக்குது அப்படின்னா அப்போ வந்து வேல்யூ ஆஃப் தி கேம் வந்து 0. அப்போ சேடல் பாயிண்ட் எங்கே எக்ஸிஸ்ட் ஆகுனா இது வந்து இதனுடைய பிளேஸ் வந்து என்ன சொல்லணும், நம்ம மேட்ரிக்ஸ் 2/2. சரியா? ரைட், ஓகே. அதுதான் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் A2, ஸ்ட்ராட்டஜி ஆஃப் B is equal to B2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன, இப்போ பாருங்கள். Determine the range of value P and Q that will make the payoff element A2 to a saddle point for the game whose payoff matrix Aij is given below. இது பிளேயர் A, இது பிளேயர் B. இங்கே A1 A2 A3 B1 B2 B3. Solution: ignore the value of P and Q. Let us find a minimum value of each row and the maximum value of each column. சரியா? ரைட். அப்போ என்ன சொல்கிறாங்க, P and Qவை நீ மறந்துடுங்க, இக்னோர் பண்ணிட்டு ஒதுக்கிடு, தப்பு இல்லை.
அந்த மாதிரி நீ பண்ணிட்டேன்னா என்ன நடக்கும் அப்படின்னா என்ன நடக்கும்? இப்போ பாரு, இப்போ இதுதான் மேட்ரிசஸ். இப்போ இந்த மேட்ரிசஸ் எடுத்துக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோவில் ரோ மினிமா 2, இதில் மினிமம் என்னது 7, இதில் மினிமம் என்னது 4, இதில் மேக்ஸிமம் என்னது 10, இதில் மேக்ஸிமம் 7, இதில் மேக்ஸிமம் என்னது 8. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது 7. அந்த 7 எங்கே இருக்குது? இந்த 2/2 இருக்குது. அதாவது given the value of the game is A2 to 7. The minimum value of second row is 7. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா A2 நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நமக்கு என்ன தேவை? P அண்ட் Qவோட வேல்யூ எனக்கு வேணும். இப்போ தான் நல்லா கவனிக்கணும். செகண்ட் ரோ இஸ் 7, Q மஸ்ட் பி கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 7. அப்படின்னா ரோவில் மினிமம் 7 தானே. அப்போ ரோவில் மினிமம் 7னா அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அப்போது இந்த கியூவோட வேல்யூ என்ன இருந்தால் இது 7ஆக இருக்கும் அப்படின்னா கியூவோட வேல்யூ ஒன்று 7ஆக இருக்கணும் அல்லது அதற்கு மேலே இருக்கணும். சரியா? ஏன் சார் சப்போஸ் கியூவோட வேல்யூ வந்து இப்போ 7ஆக இருக்கணும், இல்லைன்னா கியூவோட வேல்யூ சப்போஸ் ஒரு 10ஆக இருக்குதுன்னா வச்சுங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா இது நம்ம ரோவில் மினிமத்தை தான் பார்க்கணும். அப்போ ரோவில் மினிமம்னா இது 7 தான் மினிமம். அப்போ அந்த கியூவோட வேல்யூ எப்படி இருக்கணும்? இதை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இதை விட எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். சரியா? ரைட், ஓகே. அடுத்தது இந்த இதை எடுத்துக்கு, இந்த காலத்தை எடுத்துக்கு. இந்த காலத்தில் இப்போ காலத்தில் மேக்ஸிமம் P is equal to 7. அப்போ இங்கே 7 தான் மேக்ஸிமம் அப்படின்னா பியோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன இருக்கணும்? கம்மியாக தான் இருக்கணும். ஏன்னா இது கம்மியாக தான் தான் ஏ நான் என்ன பண்ண அதிகம்னு சொல்ல முடியும். அதுதான் சொல்கிறாங்க. சிமிலர்லி மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் செகண்ட் காலம் இஸ் 7. ஸோ P மஸ்ட் பி லெஸ் ஆர் ஈக்குவல் டு 7. ஏன்னா இப்போ இது ஒன்று வேல்யூ 8ஆக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது நான் 8ஆக மாறிடும். அதனால் தப்பு. இது 18 இருந்துச்சுன்னா இது 18ஆக மாறிடும். சப்போஸ் இதனுடைய வேல்யூ 6ஆக இருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக இந்த காலத்துக்கு மேக்ஸிமம் 7ஆக தான். இனி 6ஆக இருந்தால் எனக்கு பிரச்சனையே கிடையாது, இல்லை 7ஆக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. 7ஆக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 6ஆக இருந்தாலும் 5ஆக இருந்தாலும் 4ஆக இருந்தாலும் இது எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் கண்டிப்பாக என்ன வரக்கூடாது? 8ஆக இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அதனால தான் P மஸ்ட் பி லெஸ் ஆர் ஈக்குவல் டு 7 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ Q கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 7, P லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 7 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன இருக்குது பாருங்கள். சால்வ் தி ஃபாலோவிங் கேம். சரி, ஓகே, இதை நான் சால்வ் பண்ணுறேன். இதில் நான் முதல்ல என்ன பண்ணுறேன், இதை பார்க்கும்போது தெரியல. ரோவில் மினிமம் என்னது? -2. இதில் ரோவில் மினிமம்னா -2. இதில் 3 மேக்ஸிமம். காலத்தில் மேக்ஸிமம் என்னது? 5. ஸோ அப்போ இது ரெண்டும் காமனாக ஏதாவது நம்பர் இருக்கான்னு பார்த்தா இல்லை. அப்போ இல்லை அப்படின்னு அர்த்தம் சேடல் பாயிண்ட்டு இல்லை. அதான் சொல்கிறாங்க, திஸ் கேம் வித்தவுட் சேடல் பாயிண்ட். தேர்ஃபோர் வி ஹேவ் டு சால்வ் திஸ் கேம் ஃபார் மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ். அப்போது இது என்னது? மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ கொடுத்துருக்கிறத நான் என்ன பண்ணுறேன்? ABCDன்னு ஒரு மேட்ரிசஸ்க்கு ஈக்குவலாக எழுதுறேன். மேட்ரிசஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். let the strategies of player A and B. அப்போது SA ஈக்குவல்னா A, பிளேயர் ஆஃப் A. அப்போது A1 A2 P1 P2 with P1 + P2 ஈக்குவல் டு 1. SB ஈக்குவல்ட்டு என்ன அர்த்தம்? அப்போது இப்போ என்னென்னா இதில் மீனிங் என்ன தெரியுமா? இப்போ எல்லா விளையாட்டுலையுமே அந்த சேடல் பாயிண்ட் இருக்குமானா இருக்காது. அப்போ அந்த மாதிரி இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால் நம்ம சம் போட முடியாதுன்னா போட முடியும். அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன், ஒரு மேட்ரிசஸ் ஃபார்முலா எடுத்துன்னு வரேன். மேட்ரிசஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா A11 A12 A21 A22 ஒரு மேட்ரிசஸ் எடுத்தது தான் இந்த ஃபார்முலா க்ரியேட் பண்ணுறேன். அதுதான் நான் இந்த மேட்ரிசஸ்ங்கிறது தான் ABCD நான் எடுத்துன்னு வரேன். சரியா? அப்போ அதுக்கு முன்னாடி ஃபார்முலா தான் என்னது? இப்போ SB ஈக்குவல் டு Q1 Q2 Q1 + Q2 ஈக்குவல் டு 1. சரியா? இப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னா P1க்கு உண்டான ஃபார்முலா. ஏன்னா இந்த P1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ P1ஓட வேல்யூ என்னன்னா D - C. நல்லா கவனிக்கணும். D - C இது பாரு. D - C டிவைடட் பை A - B இது பாரு. A - B அதுக்கப்புறம் C - D. அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா
a minus b minus of c minus d, that is a minus b minus c plus d அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் நம்ம இங்கே எழுதுறோம். ஃபார்முலா புரியுதா பாரு? ரைட், ஓகே. இப்போ இங்கே டி இருக்கிற இடத்துல இதோட வேல்யூ எழுதும். அப்போ டிக்கு நேரம் இங்கே என்ன இருக்குது? 5. ஸோ 5. சிக்கு நேரம் அங்கே என்ன இருக்குது? சிக்கு நேரம் -2, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2. அதுக்கப்புறம் இங்கே ஏக்கு நேரம் என்ன இருக்குதுன்னா 3, இங்கே 3. அதுக்கப்புறம் பிக்கு நேரம் என்ன இருக்குது? -2, ஏற்கனவே ஒரு மைனஸ் ப்ளஸ் 2. அதுக்கப்புறம் சிக்கு நேரம் என்னது? -2, ஏற்கனவே ஒரு மைனஸ், இது ஒரு மைனஸ் ப்ளஸ் 2. சரியா? இது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா டி வந்து டிக்கு நேரம் என்ன இருக்குது? 5 இருக்குது, அங்கே போட்டோம். அப்போ இந்த மொத்தத்தையும் ஆட் பண்ணால் 7/12. ஸோ P2 is equal to, அப்போது P1 ப்ளஸ் P2 is equal to 1 அப்படின்னா நான் எனக்கு P1ஓட என்ன 7/12 சரியா? 7/12 ப்ளஸ் P2 is equal to 1. அப்போது எனக்கு P2 வேல்யூ என்னன்னா 1 மைனஸ் 7/12. That is P2 is equal to 12 minus 7/12. That is another 5/12 அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ P2ஓட வேல்யூ வந்து என்ன வருது? 5/12. அப்போ 5/12, 7/12 இது மொத்தத்தை ஆட் பண்ணால் 12/12 வரும். சரி, ஈக்குவலாக வரணும். அதே மாதிரி தான் இங்கே Q1க்கு ஃபார்முலா இதுதான். Q1க்கு நம்பர் அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 7/2ன்னு கிடைக்குது. அப்போ 7/2 அப்படின்னா Q1 ப்ளஸ் Q2 is equal to 1. அப்போ Q1ஓட வேல்யூ என்னது? 7/2 ப்ளஸ் Q2 is equal to 1. ஸோ Q2 is equal to 1 minus 7/12. ஸோ அப்போ Q2 is equal to 5/2. இதுதான் ஆன்சர். சரியா? அப்போது இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து வந்து நம்ம சொன்ன பாரு, இங்கே நம்ம சொன்னோம்ல, இங்கே சொன்னோம்ல, இதில் கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்? அப்ளை பண்ணோன்னா வரும்போது SES equal to A1 அதாவது மேட்ரிசஸ் A1/7/12, 5/12. அதுக்கப்புறம் B is equal to 7/12, 5/12. ஸோ வேல்யூ ஆஃப் தி கேம். அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்லணும்? வேல்யூ ஆஃப் தி கேம் அப்படின்னா வேல்யூ ஆஃப் தி கேம் என்ன வரும்னு பாரு. ஃபார்முலா இதுதான். ஏடி, அதாவது என்னன்னா இங்கே பாரு, ABCD இந்த மேட்ரிக்ஸ் பாரு, ஏடி மைனஸ் சிபி, அதான் பிசி. சரியா? டிவைடட் பை ஏ, இது பாரு, இது ஏ மைனஸ் பி மைனஸ் சி மைனஸ் டி, தட் இஸ் என்னது? ஏ மைனஸ் பி மைனஸ் சி ப்ளஸ் டி. சரியா? ஃபார்முலா நமக்கு எப்படி வேல்யூ ஆஃப் தி கேம்னா நான் வச்சுக்கணும். நம்ம மேட்ரிசஸ் மல்டிபிள் பண்ணுற மாதிரி தான் நம்ம வேல்யூவை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ABCD அப்படின்னா ஏடி கிராஸ் மல்டிபிகேஷன், ஏடி மைனஸ் பிசி டிவைடட் பை ஏ மைனஸ் பி மைனஸ் ஆஃப் சி மைனஸ் டி. இந்த மைனஸ் தான் உள்ள ஒவ்வொரு மைனஸு ப்ளஸ் இங்கே மாறிடும். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போது இங்கே இதனுடைய வேல்யூஸ் எல்லாமே என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணணும். 15 minus 4 இது இங்கே வந்து எந்த வேல்யூ நீ அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்குது பாரு, கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பார்த்தியா, இதுதான். இதனுடைய வேல்யூ தான் நீ என்ன பண்ண அப்ளை பண்ணணும். சரியா? அப்போ அதனுடைய வேல்யூ என்ன? 3 2 -2 5 -2. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஏடினா தானே, இதுதான் வந்து என்னது? இது வந்து என்னது? ஏ, இது பி, இது சி, இது டி. அப்போ ஏடினா என்ன அர்த்தம்? 3 × 5 தட் இஸ் 15, அதாவது 15. பிசினா அர்த்தம் -2 -2 +4, அதுதான் பிசி ஈக்குவல் டு +4. ஸோ அப்போ அதே மாதிரி கீழே இருக்கிறது இங்கே போட்டால் 11/12 தட் இஸ் வேல்யூ ஆஃப் தி கேம். சரியா? ரைட். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டில் கொஸ்டினை பாரு, என்ன கேட்குறாங்க? சால்வ் தி கேம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணு? சேடல் பாயிண்ட் இதுதான்னு பாரு. இல்லைன்னும் போது என்ன பண்ணணும்? இந்த ஃபார்மெட்டில் நம்ம எழுதிக்கணும். எழுதிட்டு ஃபார்முலா இது நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். அப்போ P1ஓட வேல்யூ ஃபைன் பண்ணு, Q1ஓட வேல்யூ ஃபைன் பண்ணு. இதிலேருந்து என்ன பண்ணு? Q2ஓட வேல்யூ சொல்லு, P2ஓட வேல்யூ சொல்லு. அதே இடத்துல இந்த ஜென்ரல் ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணு. அதுக்கப்புறம் என்ன பண்ணு? வேல்யூ ஆஃப் தி கேம்னும் போது வேல்யூ ஆஃப் தி கேம் இதுதான் ஃபார்முலா, இதை நீ அப்ளை பண்ணு. விளக்கம் புரியுதா? சரி, ரைட், ஓகே. பாருங்க, உங்களுக்கு கரெக்டாக தெரியும் பாரு.
என்ன பண்ணுறாங்க, வேல்யூ ஆஃப் தி கேம் சேடல் பாயிண்ட் இல்லைன்னா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம எழுதுகிறோம், ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம், P1ஓட வேல்யூ சொல்கிறோம், அதிலேருந்து P2 வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், Q1க்கு சொல்கிறோம், Q2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், கண்டுபிடிச்சிட்டு பிறகு ஜென்ரல் ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். வேல்யூ ஆஃப் தி கேம்னா ஃபார்முலா இதுதான், அப்ளை பண்ணுறோம், 11/12 ஆன்சர் பண்ணுறோம். சரியா? இதுதான் வேல்யூ ஆஃப் தி கேம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்குண்டான ரீசன் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் வந்து வெரி சிம்பிள், இதே ஃபார்மேட் தான். சால்வ் தி ஃபாலோவிங் கேம் கிராஃபிக்கல். அப்போது என்ன அர்த்தம்னா, கிராஃப் நம்ம எது சார் பயன்படுத்தணும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். எதுக்காக நம்ம இந்த கிராஃப் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் எல்லாம். ஏன்னா நெக்ஸ்ட் கிளாஸு உங்களுக்கு அப்படியே லைனாக போயிட்டே இருக்கும். சரியா? ரைட்டு. கிராஃபோட ஒட்டு மொத்தமும் அது அப்படியே லைனாக வந்துடும். ஓகே, பாய்.